வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் ஹல்வா. ரொம்பவே சுலபமான முறையில் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி. எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 300 கிராம் பிரெட்டு எடுத்திருக்கேன். இந்த பிரெட் ஸ்லைசஸை இப்போது இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுப்போம். ரொம்ப சின்ன துண்டுகளாக போட வேண்டாம், இது மாதிரி ஒரு மீடியம் சைஸ் துண்டுகளாக போட்டால் போதும். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி திராட்சை இது மாதிரி வறுத்து வச்சுக்கிறேன். அதே கடாயில் கொஞ்சமாக இப்போது ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டுகளை போட்டு பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துப்போம். அடுப்பு இது ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. கலர் மாறக்கூடாது, ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹல்வா கலரும் மாறிடும். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுத்துடணும். எல்லா துண்டுகளையும் இது மாதிரி பொரிச்சு எடுத்துட்டோம். இது தனியாக எடுத்து வச்சுப்போம். நான் இப்போ ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க 300 கிராம் பிரெட்டுக்கு 3/4 லிட்டர் பால் ஊற்றினா சரியாக இருந்தது. இப்போ 3/4 லிட்டர் பாலை இது மாதிரி கடாயில் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ண போகிறேன். இப்போ இந்த பால்லையே நம்ம 1.25 ஆழாக்கு சர்க்கரையை சேர்த்துப்போம். இப்போது எடுத்திருக்க இந்த பிரெட் துண்டுகளுக்கு 1.25 ஆழாக்கு சர்க்கரை சேர்த்தா தான் கரெக்டாக இருக்குது ஸ்வீட்னஸ். நான் இன்றைக்கி பால்கோவா சேர்க்காம தான் பண்ண போகிறேன், அதனால் சர்க்கரை 1.25 ஆழாக்கு போடுறேன். சப்போஸ் நீங்கள் பால்கோவா சேர்த்து பண்ணுறதா இருந்தால் சர்க்கரையோட அளவு கம்மி பண்ணிவிடுங்க. இது ஃபுல் க்ரீம் மில்க்குன்றதுனால பால்கோவா நான் சேர்க்கலை. அப்புறம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் திகட்ட ஆரம்பிச்சிடும், சாப்பிட முடியாது. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. நம்ம பொரிச்சு வச்சுருக்க பிரெட் துண்டுகளை மெதுவாக இது கூட சேர்த்துப்போம். பிரெட் துண்டுகள் நல்லா பாலில் வேகட்டும். பால் பொங்குற மாதிரி இருந்ததுன்னா அடுப்பை உடனே கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க, தீ கம்மி பண்ணிவிடுங்க. இந்த பிரெட் துண்டுகள் பாலில் நல்லா வெந்து ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா பால்லாம் சுண்டி இது மாதிரி ஆகிடும். பால் சுண்டின பிறகு ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் இது மாதிரி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுவோம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா இதை அடி பிடிக்காமல் நல்லா சுருள வதக்கணும். இப்போ நம்ம ஊற்றியிருக்க நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் அப்சார்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நெய் பிரிய ஆரம்பிக்கும். அப்போ ஹல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டலை, நல்லா சுருண்டு வந்திருக்கு. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இது கூட சேர்த்துடுவோம்.
நம்மளோட டேஸ்டியான பிரெட் ஹல்வா ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.